भारत माता की भारत माता की பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பாருங்க சார் பாருங்க சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய நினைவிடத்தில் இருக்கின்றோம். ஒரு பக்கத்தில் நினைவு மண்டபம், ஐயாவுடைய சமாதி இங்கே இருக்கு. ஆங்கிலேயர்கள் அவரை கட்டுப்படுத்த முயற்சி செய்து முதல்ல திருச்சி சிறைச்சாலையில் அடைத்து வைத்து அங்கே இருந்து சேலம் சிறைச்சாலை கொண்டு வந்து அங்கிருந்து விடுவித்த பிறகு அவர் தன்னுடைய கடைசி காலத்திற்கு வந்த ஊர் தருமபுரி. 1923 அவருடைய கனவு, சேலம் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருடைய கனவு இந்த பகுதியில் பாரத அன்னைக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்பது அவருடைய கனவு. இந்த பத்திரம் பார்த்தீங்கன்னா 1923 பதிவு செய்த ஒரிஜினல் பத்திரம். 1923 ஒரிஜினல் பத்திரம். அந்த பத்திரத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் 500 ரூபாய்க்கு இங்கே பொதுமக்கள்கிட்ட ₹1 காசெல்லாம் வாங்கி 500 ரூபாய் சுப்பிரமணிய சிவா ஐயா சேமித்து அந்த 500 ரூபாய்க்கு சின்னமுத்து முதலியார் அவங்ககிட்ட அந்த பத்திரத்தை வாங்குறாங்க. 1923 பதிவு செய்யப்பட்ட பத்திரம். எதற்காக இந்த நிலத்தை 6 ஏக்கரை வாங்குறேன் அப்படிங்கிற அந்த பத்திரத்தில் குறிப்பிடுறாங்க. எந்தவித வாரிசுகளுக்கோ எதுவுக்குமே இது பாத்தியப்படாது. குறிப்பாக தங்களுடைய சிஷ்ய பரம்பரை, சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய சிஷ்ய பரம்பரை இந்த கிரைய நிலத்தில் ஸ்ரீ பாரத மாதா கோவில் கட்டியும் பாரத ஆசிரமங்கள் ஏற்படுத்தியும் ஆசிரமத்தின் விதிகளுக்கு உட்பட்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னு எழுதப்பட்ட பத்திரம். 6 ஏக்கர் வாங்குறாங்க. ஸோ பாரத அன்னைக்கு கோவில் எழுப்ப வேண்டும் என்பது சுப்பிரமணிய சிவாவுடைய கனவுல மட்டும் இல்லை, இங்கே வந்து சின்னமுத்து முதலியார் அவங்ககிட்ட பேசி இடத்தை வாங்கி இந்த இடத்த தான் அவங்க தேர்வு பண்ணாங்க. ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் சில பேர்த்துக்கு இந்த பாரத மாதா பாரத அன்னை அப்படின்னாவே கெட்ட வார்த்தைன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த பாரத் மாதா கி ஜெய்னா அவங்களுக்கு என்ன புரியறதில்லை. ரவீந்திரநாத் தாகூருடைய புகைப்படத்தின்படி தான் இப்போ பாரத அன்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகமோ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவருடைய கணத்தில் ஐயா நினைக்கிறார். அதன் பிறகு அவர் பார்த்தீங்கன்னா தொழுநோய், சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு தொழுநோய். ஒரு ட்ரெயினில் கூட ஒரு நாள் ஏற முடியாது. நம்ம எல்லாம் அதை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ இன்சென்சிட்டிவாக தமிழக அரசு இது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது கோபம் குப்பளித்து கொண்டு வருகிறாங்க. அந்த மனுஷனுக்கு தொழுநோய். ஆங்கிலேயர்கள் அவர் சாக வேண்டும் என்பதற்காக எந்தவித சிகிச்சையுமே சுப்பிரமணிய சிவாயா கொடுக்கல. ஏன்னா கனவுல வந்து இந்த பகுதி இந்த மண்ணை இங்கே வந்து கட்டணும் பொடிநடையாக வந்து சின்னமுத்து முதலியார் ஐயாவை பார்த்து வாங்கின பத்திரம் தாங்க. ஸோ இவ்வளவு ஸ்டோரி இதுக்கு பின்னாடி இருக்கு. இன்னைக்கு இந்த 6 ஏக்கர் நிலத்தில் பாரத அன்னைக்கு ஒரு கோவில் கட்டப்பட வேண்டும் என்கின்ற சுப்பிரமணிய சிவா ஐயாவுடைய கனவை நம்ம நனவாக்க வேண்டிய நேரம். கோவில் கட்டியாச்சு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க, நினைவாலயம்னு பேர் வச்சிருக்காங்க. யாராச்சும் வைப்பாங்களா? அவங்களாம் இந்த சரித்திரம் தெரியுமா? தமிழ்நாட்டில் அதிகாரிகள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. சுப்பிரமணிய சிவா அவர்கள் சேலம் சிறைச்சாலையில் இருந்தது, தொழுநோய் வந்தது, கனவு வந்தது, இங்கே வந்து பத்திரம் வாங்கினது. பத்திரத்தில் தெளிவாக எழுதியிருக்காங்க, ஸ்ரீ பாரத மாதா கோவில் கட்டியும் பாரத ஆசிரமங்களை இங்கே ஏற்படுத்தியும் ஆசிரமத்தின் விதிகளுக்கு உட்பட்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியது, மேற்பட்ட பொது கைகாரியத்திற்கும் கொள்கைகளுக்குமே உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியது. அதாவது பாரத மாதாவுடைய கொள்கைகள், அதுக்கு தான் அது உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அவருடைய பத்திரத்தில் அவர் எழுதுவார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நினைவாலயம் அதை எதிர்த்து இங்கே போராடிட்டு இருக்காங்க. நிறையா நம்ம போராடுறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. இந்த மண்ணுக்கு மோட்சம் கிடைக்கும். சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இன்னைக்கு ஐயா மோட்சம் இல்லாமல் முன்ன இருக்காங்க. அவருடைய கனவு இன்னும் முழுமையாக நிறைவேறல. 2வது நினைவாலயம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நம்ம 75 இடத்த எடுத்தோம். அதில் ஒரு இடம் இந்த இடம். 75 இடத்த எடுத்தோம். முண்டாசு கவிஞர் சுப்பிரமணிய பாரதி இடத்துலேருந்து, விஓஸ் இடத்துலேருந்து நான் அன்னைக்கு வெள்ளூர் கோட்டைக்கு போயிருந்தேன். 75 இடத்துல எடுத்து யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் ஊர்வலத்தோடு வந்து மரியாதை செலுத்த ஊர்வலத்தோடு வர்றாங்க. அரசு அதிகாரிகள் கோஆப்ரேட் பண்ணல, கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லோருக்குமே தெரியும், இந்திய பிரதமர் அவர்கள் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் அரசு நிகழ்ச்சியாக நடக்குது. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சியாக நடக்க முடியல. காரணம் திமுகவினுடைய ஆட்சி. நம்ம பாரத அன்னைக்கு மரியாதை செலுத்துவதற்கு கூட அனுமதி இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதற்காக 14 நாட்கள் சிறைக்கு போயிருக்காங்கன்னா அதை பாரதிய ஜனதா கட்சி பெருமையோடு ஏற்றுக்கொள்கின்றோம். அது குற்றம் என்றால் மகாத்மா காந்தி செஞ்சதும் குற்றம் தான். இதை குற்றம்னு தமிழக அரசு சொல்லிச்சுன்னா 1919 1947 வரை மகாத்மா காந்தி அவர்கள் செய்ததும் குற்றம் தான். அது குற்றம் இல்லைன்னா இது குற்றம் கிடையாது. அதை பெருமையாக ஏற்றுக்கிறோம். நமக்கான காலம் வரும், அதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம். அன்பான வேண்டுகோள், சுப்பிரமணிய சிவா ஐயாவுக்காக, அவருடைய கனவுக்காக
அவர் இந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கின்றார்களோ அதற்காக இங்கே ஒரு கோயிலை கட்டணும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசு அதாவது இந்த பொங்கல் தொகுப்பை பொறுத்தவரை 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1000 ரூபாய் பணம், ஒரு வேட்டி, ஒரு சேலை, ஒரு முழு கரும்பு. அதாவது ஒரு கரும்பு கொடுக்கற கூட கணக்கு பார்க்கக்கூடிய ஆட்சியாக எனக்கு திமுக மாறி இருக்கு. நடக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர் மாநாடு என்பது பெரும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. குறிப்பாக தென் தமிழகத்திற்கு அதிக பணம் போகும், அது தருமபுரிக்கு அதிக பணம் வரும். நான் ஓப்பனாக எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். கோயம்புத்தூர்ல நம்ம ஆட்சிக்கு முன்னாடி இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி பணம் கொடுக்காம இருந்தா கூட அந்த பணத்தை பிரித்து கொடுத்துருங்கன்னு மோடி ஐயா சொன்னாங்க. நீ நம்பவே மாட்டீங்க எந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க பாருங்க. 1996 இந்த பாக்கியை நாம செட்டில் பண்ண முடியும். 96 2014 வரைக்கும் இருந்த ஓல்டு பேலன்ஸை நாம் 2021 எல்லாத்தையும் சரி பண்ணி தமிழகத்திற்கு 3225 கோடி ரூபாய் கொடுத்தோம். இதெல்லாம் பேச மாட்டாங்க தங்கம் தென்னரசன். 1996 யார் கணக்குனே, 2000 யார் கணக்குனே, 2004 யார் கணக்குனே. நாம் 5 வருஷம் உள்ள இருந்தோம், ஒத்துக்கிறேன்னு 5 வருஷம் உள்ள இருந்தோம். காங்கிரஸ் எவ்வளோ நாள் உள்ள இருந்துச்சு? ஸோ நம்ம 2021-22 3225 கோடி பழைய கணக்கும் நம்ம கொடுத்தோம். ஏன்னா மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அதை கேள்வி கேட்டார். மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி என்ன கேள்வி கேட்டார்னா, இந்த 96 ஏன் கணக்கு கொடுக்காம இருக்கீங்க? ஸோ அதை தாண்டிங்கன்னே நபார்டு மூலமாக கொடுக்கப்பட்ட பணம், ஓல்டு டியூ செட்டில்மெண்ட்டு, செஸ் மட்டுமே 57,557 கோடி கொடுத்துருக்கோம். செஸ் மட்டுமே, இவங்க செஸ்ஸுக்காரங்க வசூல் பண்ண செஸ்ஸில் தமிழகத்திற்கு நம்ம மாநிலத்திற்கு 57,557 கோடி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓல்டு டியூ பழைய கணக்கு, நமக்கு சம்பந்தம் இல்லாத கணக்கு 3225 கோடி. நபார்டு மூலமாக, நபார்டு வங்கி மூலமாக கொடுக்கப்பட்ட பணம் 82,507 கோடி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 50 ஆண்டுகள் வட்டி இல்லா கடன், அதாவது 50 ஆண்டு வட்டியே கொடுக்க வேண்டாம், தமிழ்நாட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட பணம் 6,412 கோடிங்கண்ணா. கிராண்ட் இன் எய்டு 2,58,338 கோடி. டேக்ஸை நம்ம தமிழ்நாடுக்கு பிரித்து கொடுத்தது 2,88,627 கோடி. ஸோ ஆக மொத்தம் 6,96,666 கோடி. அது 6,96,000 ரவுண்டாக வச்சுக்கலான்னு. ஸோ 6,23 கொடுக்குறோம், 6,97 வருது.